ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டீமன்ற மான்வாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 11 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ யார் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சமாசிட்ட கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா சோசல் செட்ல இருந்தோ கிரிம்சன் ஸ்வாட் செட்ல இருந்தோ 3 பேர் வந்திருப்பானுங்க. அந்த 3 பேருமே நாங்க போய் ஹீரோ போட்டு தள்ள போறோம்ட்டு ஹீரோட கிளானுக்கு போய் பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி ஹீரோட சர்வெண்ட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மொட்டை பிரதர்ஸ் வந்திருப்பானுங்க. வந்தவனுங்களும் ஹீரோட சர்வெண்ட் அடி வாங்கறத பார்த்துட்டு அந்த 4 டீமன்ஸுமே இவங்க 3 பேரை அடிக்கிறதுக்கு பாஞ்சிருப்பானுங்க. அதோட தான் போன சாப்டரை முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு கிளானுக்கு வந்த எல்டர் ஜோக்கு எதிரில் நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு சரியான ஷாக்கு. இவர் இப்படி ஷாக்ல இருக்கும்போது ஹீரோவோ எதிரில் நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு டே என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இவன் கேட்கும் போதே சரி ஓகே எதிரில் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா ஓவரா பேசினு இருந்த அந்த கண்ணு வெட்ட யாரோ கால அடியில் போட்டு மெரிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி தரமான வேலையெல்லாம் பார்க்கறது வேற யாரு, நம்ம குட்டி சோரம் அவன் தான். இவன் இப்படி அந்த கண்ணு வெட்ட போட்டு மெரிச்சிட்டு இருக்கும் போதே மொட்டையும் ஹீரோ பார்த்துட்டு ஓ தலை திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றான். அது ஒன்னும் இல்ல தலை, லைட்டா பசிக்குதுன்னு சாப்பிடலான்னு வெளியே போயிட்டு வந்தோம். அந்த கேப்ல இவனுங்க நம்ம கிளான் உள்ள பூந்து சர்வெண்ட் மேலேயே கை வச்சிட்டானுங்க. அதான் பசங்களுக்கு லைட்டா மசாஜ் குத்துட்டு வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. ஹீரோ அப்படி சொல்லும் போது ஹீரோட சர்வெண்ட்டும் யோ யங் மாஸ்டர் இவனுங்களை பார்த்தா எனக்கு பயமாக்குது, என்ன காப்பாத்தியா அப்படின்ட்டு ஹீரோ கட்டிப்பிடிக்க கதறனே ஓடியாரான். இவன் இப்படி வரும்போது ஹீரோவும் அவன் அந்த இடத்துல நிறுத்திட்டு வந்த 3 பேரை பார்த்துட்டு டே தற்கூறீங்களா நீங்களா யாரா அப்படின்னு கேட்கும் போது எதிரில் அந்த பிளாக் ரோ இருக்கிறத பார்த்துட்டு டே 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 நீ அவன் இல்ல, நான் உங்ககிட்ட கடைசியா என்ன சொல்லி அமிச்சேன், போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு வந்து மரியாதையா கொடுன்னு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, போயிட்டு உன்னோட ஸ்வாட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்தது மட்டும் இல்லாம என் கிளான் உள்ள பூந்து ஏன் சாவன்ட்டு மேலே கை வச்சுக்கிற நீ, அப்போ உன்ன என்ன பண்ணலாம். இவன் இப்படி கேட்டவனே அந்த பிளாக் ரோவும் நம்ம இவனை ஒத்த கண்ணனே மெயின்டைன் பண்ணிப்போம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்ட்டு பையன் கதற ஆரம்பிச்சிடான். இவன் இப்படி கதறும் போது ஹீரோவும் டே மொட்டை பிரதேஷ் அவனுங்களை அடிச்சதெல்லாம் போதும், அந்த நாய்கள் எல்லாம் தூக்கி நிறுத்துங்க அப்படின்னும் போதே ஜோரோவும் அந்த கண்ணு வெட்டு மேல இருந்து கால எடுத்துறான். ஹீரோவும் அந்த கண்ணு வெட்ட பார்த்துட்டு டேய் இந்த மாதிரி ஒரு பரதேசி ஒத்த கண்ணனுக்கோசரமாடா பழி வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஹீரோ அப்படி கேட்கும் போதே இந்த கண்ணு வெட்டி இவ்வளவு அடி வாங்கியுமே அந்த நாய் திருந்தல. ஹீரோ பார்த்து முறைச்சினே நான் யாருன்னு தெரியாம நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் கிரிம்சன் ஸ்வாட் செட்டை சேர்ந்த ஒன் ஸ்டெப் ஒன் கில், என்னோட பேரு ஜோ சோகேங். இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோ அவனை பார்த்து ஓஹோ உனக்கு நிக் நேம் எல்லாம் இருக்குதா, அப்போ உங்ககிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை கறந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு இவன் கையில இருந்து பணத்தை அடிக்கலான்ட்டு ஹீரோ பிளான் போட்டுட்டு இருக்கான். இவன் அந்த கிரிம்சன் ஸ்வாட் செட்னு சொல்லி இருப்பால, அதை கேட்டு அங்க இருந்த பாய்சன் எம்பரரும் இது கிரிம்சன் ஸ்வாட் செட்டா, நீங்க அந்த 4 மார்ஷல் எவன்ஸ்ல ஒரு ஆளுங்க தானே. இவர் இப்படி கேட்டவனே இவரை பார்த்துட்டு அந்த கண்ணு வெட்டுக்கு பதற ஆரம்பிச்சிது. ஐயோ இந்த கிழமை இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவன் பதறிட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் மூஞ்ச சும்மா கொடூரமா வச்சுன்னு அவரும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சுவிட்ச் ஆன்ல காலை வச்சது மட்டும் இல்லாம ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிளான் உள்ள பூந்து அந்த கிளானே அழிக்க ட்ரை பண்ணிருப்பீங்க, அப்படின்னா இப்ப நீங்க பண்ண இந்த விஷயத்த நான் டிக்ளரேஷன் ஆஃப் வார்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சம்மகான்ல அவரோட கொடூரமான கில்லிங் இன்டென்ட்டை ரிலீஸ் பண்றாரு. இவரோட கில்லிங் இன்டென்ட்ல அந்த சோஷியல் செட்ல இருந்து வந்தவங்களால நிக்கவே முடியல. இவனுங்க இப்படி தடுமாறும் போதே அந்த கில்லிங் இன்டென்ட் ஹீரோட தம்பியோ தங்கச்சி அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. சடனா எல்டர் ஜோவோ நடுவுல வந்து அந்த கில்லிங் இன்டென்ட்டை பிளாக் பண்ணிடுறாரு. இவர் என்னதான் பிளாக் பண்ணாலும் அவரும் என்ன கொடூரமான கில்லிங் இன்டென்ட், இது எந்த மாதிரி இருக்குன்னா என் காலு கடியில இருக்க அந்த பூமியே நடுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கன்வெர்ட்டும் பாய்சன் எம்பரரை பார்த்துட்டு ஏன் 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 இந்த ஆளு இந்த இடத்துல இருக்கான், அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஃப்ளேம் வாக்லானுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் இவனுங்களை பார்த்து சும்மா செம்ம கொடூரமா முறைச்சுனுக்கிறாரு. இவர் இப்படி முறைக்கத்தை பார்த்துட்டு கன்வெர்ட்டும் இல்ல இல்ல இந்த இடத்துல மட்டும் நான் இந்த ஆளை காண்டேத்தி விட்டேனா என்னோட செட்டு இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமே இல்லாத மாதிரி இந்த ஆளை அழிச்சிடுவான். இதை யோசிச்சு இவனும் பாய்சன் எம்பரர் பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ அதனால பாய்சன் எம்பரர் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்ட்டு இவன் தலையை போட்டு தரையில அடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறான். இவன் அப்படி கேட்கறத பார்த்துட்டு அந்த சோஷியல் செட்ல இருக்கவனுங்க பதற ஆரம்பிச்சுது. ஏன்னா இவன் ஒரு பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருப்பானுங்க. இவன் இப்படி பண்ண உடனே அவனுங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவனுக்கு இப்படி பயத்துல பயந்துட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் சோ அப்படின்னா நீ என்னோட மார்ஷல் பவரையும் என்னோட கிளான் பவரையும் டெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்களா, சரி ஓகேடா இன்னைக்கு உன்னை இந்த இடத்துல சாவடிச்சு உன்னோட எலும்புல கப்பு செஞ்சு நான் சரக்கு அடிக்கிறேன், அண்டு நாளைக்கு நான் தூங்குறதுக்கு முன்னாடி உன் செட்ல இருக்க மொத்த பேருமே தோலை உரிச்சு நான் சாவடிக்கிறேன், என்ன இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஒரு கொடூரமா கேட்கும் போதே அதை பார்த்துட்டு அந்த கண்ணு வெட்டும் இல்ல இல்ல பாய்சன் எம்பரர் நீங்க இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி மீன் பண்ணல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவன் அப்படி கத்தறிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த கில்லிங் இன்டென்ட் வந்திருக்கும்ல அது சென்டர்ல காலை வச்சு ஒரு அடி அடிச்சடியில அவ்வளவு டெரிஃபிக்கா வந்துட்டு இருந்த அந்த கில்லிங் இன்டென்ட் அது தூள் தூளா போயிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோனிக்கே சரியான ஷாக்கு, எப்படி இவன் எப்படி இதை பண்ணா, என் தாத்தாவோட அவ்வளவு கொடூரமான அந்த கில்லிங் இன்டென்ட்டை இவன்
இவன் அசால்ட்டாவே ஷேட்டர் பண்ணிட்டான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் பாய்சன் எம்பரரை பார்த்து, யோ கெல்ட்டு, இந்த இடத்துல குழந்தைங்களா இருக்காங்க, சோ அதனால ஓவரா பண்ணாத. அண்ட் அதுவும் இல்லாம ஊரா மூட்டு வீட்டுல வந்து உன்னோட பவரை இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருந்தானா சுத்தி இருக்க எல்லாருமே இது உன்னோட வீடுன்னு நினைச்சுக்க போறாங்க. நீ எந்த இடத்துல இருக்கன்றத ஞாபகம் வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணு, நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பாய்சன் எம்பரரே பையன் மிரட்டினுங்கிறான். இவன் இப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரரும் ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு தலைவன் மறுபடியும் கேட்க பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் என்ன மன்னிச்சிடறா தம்பி, இந்த தற்கொலைங்க எல்லாம் பார்த்த உடனே லைட்டா சூடாயிட்டான், அவ்வளவுதான். இவர் எது சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் எல்ட்ரிஜோ குழந்தைங்களையும் சர்வன்ட் பையனையும் கிளினிக் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஹீரோ அப்படி சொன்ன உடனே எல்ட்ரிஜோவும் ஓகே எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களா வாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளப்பி கூட்டு போயிடுறாரு. அவங்க போனதை கன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்க கண்ணு வெட்ட பார்த்துட்டு கீழே கொஞ்சம் ஒரு குச்சி எடுக்கிறான். எடுக்கும் போதே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் ஃபேமிலி உள்ள பூந்தது மட்டும் இல்லாம என்னோட சர்வன்ட் மேல கை வச்சிருப்ப. அண்ட் அதுவும் இல்லாம நீ இப்போ உடச்சுன்னு உள்ள வந்தியே அந்த ஃப்ரண்ட் கேட்டு அது எவ்வளவு ப்ரீஷியஸான ஓக் ட்ரீல செஞ்ச ஃப்ரண்ட் கேட்டுன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லினே ஹீரோவும் எடுத்த குச்சி எடுத்து அவன் ஷோல்டர்லயே இறக்கிடுறான். இறக்கின ஹீரோவும் அந்த கண்ணு வெட்ட பார்த்துட்டு அந்த கேட்டு 100 வருஷம் பழமையான ஓக் ட்ரீல செய்யப்பட்டது, இது வரைக்கும் அது மேல ஏகப்பட்ட லைட்னிங் ஸ்ட்ரைக் பட்டிருக்கு, அவ்வளவு லைட்னிங் பட்டுமே அது இது வரைக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல செத்து போன எங்க தாத்தாவோட ஆன்மா இன்னமும் அந்த கேட்டு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதா தாண்டா நம்பி நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அப்படியாப்பட்ட கேட்டை தாண்டா நீ உடைச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு கேட்டை உன்னால வேற எங்கன்னா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த குச்சையும் ஷோல்டர்ல போட்டு ஆள் விட்டு கொடைய ஆரம்பிச்சிடறான். பையன் வழியில கதறான். அந்த இடத்துல கதறனவனும் தயவு செஞ்சு நிறுத்து, அந்த கேட்டை உடைச்சது ஒண்ணும் நாள்ல அது வேற ஒருத்தன் அப்படின்னும் போதே ஹீரோவும் ஓஹோ அப்படியா கதை, நீ சொல்ற மாதிரி இந்த கேட்டை வேற ஒருத்தனே உடைச்சிருந்தாலும் அவன் உடைக்கிற வரைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா தானே இருந்த, அதுக்கு கண்டிப்பா நீ காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும், எடு ஒரு 10,000 கோல்டு நீங்க. ஹீரோ அப்படி 10,000 உடனே கண்ணு வெட்டும், டே நீ என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, எந்த ஊர்லடா இந்த மாதிரி உளுத்து போன கேட்டுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கேட்பான். ஆனா அதுவும் இல்லாம எவன்டா அந்த உளுத்து போன கேட்டுக்கு 10,000 கோல்டு நீ அங்க தருவான். இவன் இப்படி சொன்ன உடனே அதை கேட்டு மொட்டை பிரதேசம் அடாப்பாவி உன் வாழ்க்கையில பண்ணவே கூடாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டியாடா கண்ணு வெட்டு, எப்பவுமே யங் மாஸ்டர் பேசும்போது அவரை எதிர்த்து பேசவே கூடாது, எனக்கு தெரிஞ்சு அடுத்து உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ரெடி பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி யோசிச்ச மாதிரி தான் ஹீரோவும் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் பேசின பேச்சுக்கு நீ எதிர்த்து மறு பேச்சு பேசியிருப்ப, உனக்கு என்ன சாவணும்னு அவ்வளவு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல சொருவன குச்சா கிருன்னு சுத்த ஆரம்பிச்சான். பையன் அதுல வழியில கதறனவனும் எனக்கு புரிஞ்சுது நீ எவ்வளவு காசு கேட்டாலும் குத்துற, தயவு செஞ்சு அந்த குச்சை மட்டும் வெளியேடு. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் அந்த குச்சை வெளியேத்துட்டு அட தற்குறி, இந்த விஷயத்தை நீ ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், சரி ஓகே அப்ப இந்த கேட்டை நீ உடைக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி அந்த கண்ணு வெட்ட பார்த்து அப்ப கண்டிப்பா இந்த கேட்டை நீ தான் உடைச்சிருக்கணும், என்ன நீ தானே உடைச்ச. ஹீரோ அப்படி டெரரா கேட்ட உடனே அவனும் பயத்திலேயே ஆமாமா நான் தான் உடைச்சேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையில பண்ணவே கூடாத ஒரு பெரிய தப்பா பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பையனும் கதற ஆரம்பிச்சிடறான். ஹீரோவோ அவனை பார்த்துட்டு சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா நீ 20,000 கோல்டு நீ அங்க எடுத்துன்னு வரணும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவன் பார்கெனிங் எல்லாம் பண்ணவே இல்லை, கண்டிப்பா அப்படின்ட்டு ஹீரோ காலில் வந்து சரண்டரே ஆயிடுறான். இவன் இப்படி சரண்டர் ஆகும் போதே ஹீரோவும் சரி ஓகே உன் வேலை முடிஞ்சதுன்னா லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குதுன்ட்டு அந்த ஒத்த கண்ணனை பார்த்தா அவன் ஹீரோ கால் அடியிலே ஊந்துடுறான். அவனும் என்ன மன்னிச்சிருங்க வாரியர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மறுபடியும் நடக்கவே நடக்காது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பையனும் கதறிட்டு இருக்கான். இவன் இப்படி கதறும் போது ஹீரோவும் வெறும் அவன் கையில இருக்கிற அந்த குச்சை வச்சு ஒரே ஸ்லாஷ் தான். ஹீரோ பண்ண அந்த ஸ்லாஷ்ல இந்த ஒத்த கண்ணனோட தலை அந்த இடத்துல உருள ஆரம்பிச்சுது. அதை பார்த்துட்டு இவன் கூட வந்தவெல்லாம் பதற ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி பதறிட்டு இருக்கும் போது ஹீரோவும் மூஞ்ச டெரரா வச்சுன்னு இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 2வது வாய்ப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இப்படி சொன்ன ஹீரோவும் மீதி இருக்கிற 2 பேரை பார்த்துட்டு டேய் இதுக்கப்புறம் உங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எந்துதான், சோ அதனால உடனே போய் எல்லாத்தையும் பொறுக்கி நீங்க வரீங்க. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனுங்களும் ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து செதறலான்னு இருக்கும் போது ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம், நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள உங்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இங்க வரல அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஹீரோ அப்படி சொல்லும் போது அவனுங்களும் கண்டிப்பா நாங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துன்னு வந்து குத்துறோம் அப்படின்ட்டு அங்க இருந்து செதறி ஓடிடுறானுங்க. ஹீரோ அப்படி பண்ற எல்லா விஷயத்தையுமே ஹீரோ நீ நின்னு ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பாத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் வாக்லானோட எஸ்டேட் அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா மாற ஆரம்பிச்சது. எந்த மாதிரினா பெயிண்ட் உறிஞ்சு போற நிலைமையில இருக்க ஃப்ரண்ட் கேட் எல்லாம் உண்மையான ஓக் கேட் மூலமா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் விரிசல் விட்டு இருந்த தரையும் விரிசல் விட்டு இருந்த செவரும் புது மெட்டீரியல்ஸால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை இப்படி பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே ஹீரோவும் அங்க நடக்கிற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா பண்றானுங்களா இல்லையான்ட்டு. இவன் இப்படி பார்க்கும் போதே அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல ஃப்ளேம் வாக்லான்ல சேர்றதுக்கான டெஸ்ட் நிறுத்தறதுக்கு எந்த ஒரு சைனும் இல்லாம கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. இதுக்கான ரீசன் என்னன்னா மாசம் காசு தர்றது இல்லாம மைண்ட் சாவரிங் ஸ்வாட் மாதிரி ஒரு அட்வான்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஓசில கத்து தரேன்னு சொன்னா எவன் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்லுவான். அண்ட் என்னதான் அங்க நடக்கிற எல்லா விஷயமே ஹீரோக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் ஹீரோக்கு உறுத்திட்டே இருந்தது. சரி அப்படின்னா ஹீரோ ஒரு விஷயம் உறுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பாய்சன் எம்பரரும் ஹீரோயினியும் அவங்கள பார்த்துட்டு தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குது. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரை காட்டினா அவரும் சோ இன்னைக்கு டீயோட அரோமா ரொம்ப
ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் ஆனா ஏன் இவன் இப்படி யோசிக்கும் போது ஹீரோயினை காட்டினா அவளும் ஆமா ஆமா இந்த கிளான் எஸ்டேட்ல வளர்க்குற டீ லீவ்ஸ் எல்லாம் ஹை குவாலிட்டியா இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் எதுக்கு இந்த நாய்ங்க டெய்லியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு? ஹீரோ அப்படி சொல்லும் போது தான் தெரியுது இவங்க டெய்லியும் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு. சரி ஹீரோவும் இதுக்கு மேல விட முடியாது சொல்லி பாஷ நம்பர் கிட்டே ஸ்ட்ரைட்டா போயிடறான். போனவனும் யோ கெல்ட்டு டெய்லியும் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? இவன் அப்படி கேட்டவனே அது கேட்டு பாஷ நம்பர் ஓஹோ அதுவா ஒண்ணும் இல்லப்பா உங்க வீட்டுல போற டீ அது ரொம்பவே சூப்பரா இருக்குது அதான் டெய்லியும் டீ குடிச்சிட்டு போலான்னு வரேன். எது நாங்க போற டீ நல்லா இருக்குதா? நாங்கன்னா இங்க டீ கடையா வச்சு நடத்தினுக்கிறோம். அண்ட் அதுவும் இல்லாம நீங்க நினைச்சா உங்க கிளான்ல இதை விட ஹை குவாலிட்டியில இருக்க டீ லீவ்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும் போது எதுக்கு இங்க வரீங்க? ஹீரோ அப்படி காண்ட்ல கேட்டவனே அவரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு அட உண்மையிலே டீ குடியதான்ப்பா வந்தேன் அது ஏன்ப்பா இவ்வளவு காண்டா வர? இது மறுபடியும் டீ குடியதான் வந்தியா? யோ கில்ட்ட என்ன வெறுப்பேத்தினுக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோவும் காண்ட்ல சொன்னா அவரும் அதை கேட்டு கேட்க சிரிச்சுட்டு அது ஒண்ணும் இல்லப்பா உன்னை காண்ட ஏத்தி பார்த்தா ஒரே குஜாலாகுது அதான் டெய்லி வந்து காண்டேத்திட்டு போறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாய்ஸ் நம்பர் வரும் நான் டெய்லி எதுக்கு இந்த இடத்துக்கு வரந்தான்னு நீ கேக்குற? ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்பான பீப்புளையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸான எமோஷனையும் பாக்குறது எவ்வளவு நல்ல விஷயம்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பாரு. அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தனும் அவனால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துதான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் அவனுக்கு சாப்பிடுற சாப்பாடு அது அவ்வளவு ருசியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட வயசே மறந்து போயிடும் போல அப்படின்ட்டு இவரும் சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் என்ன அந்த ஆளுக்கு மூளைகளை கலங்கிச்சா அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாய்சன் நம்பர் ஹீரோ பார்த்து நீ யூஸ் பண்ற அந்த எனர்ஜி அது மூவ்மெண்ட் ஆட்டு தானே? ஆமா. ஹீரோ அப்படி ஆமான்னு உடனே அவரும் அப்படின்னா இந்த விஷயத்த நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். இவர் அப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவும் எது புரிஞ்சுக்கணுமா என்னத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே பாய்சன் நம்பர் ஹீரோ கழுத்தை சேர்த்து ஒரு போடு போடலான்ட்டு அவரோட நைஃப் எடுத்து ஒரு சீவனா ஹீரோ கடைசி நிமிஷத்துல எப்படியும் அவனோட கிரேட் ஸ்வாட நடுவுல விட்டு தடுத்துறான். தடுத்த ஹீரோவை அவரை பார்த்துட்டு யோ கேவா என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே அவரும் நீ கேள்வி கேட்கறதுல நான் உனக்கு டைமே தர மாட்டேன்ட்டு கத்தி எடுத்து கண்ணுல சொருவு வந்துடுறாரு. ஹீரோவும் அவனுக்கு வர எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் பாய்ஸ் நம்பரும் அவனை ஓடினா மட்டும் அவனை விட்டுருவானா அப்படின்ட்டு இவரும் போட்டு மானவரே குத்திட்டு இருக்காரு ஹீரோவை. இவர் இப்படி அட்டாக் பண்றத பார்த்துட்டு ஹீரோனியே ஷாக்கு யோ கேவா என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவ ஒரு ஓரமா நின்னு கத்திட்டு இருக்கா. இவன் இப்படி கத்தும் போதே சீஃப் டூவோ அவங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு அவரு ஷாக் ஆனவரும் ஐயோ இந்த ரெண்டு நாய்களுக்கும் போதை மண்டைக்கு ஏறிச்சு போல நேத்து அடிச்ச சரக்கு இறங்கலையோ எதுக்கு தேவையில்லாம இந்த நாய்ங்க இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்குன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பதற ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க இப்படி பதறிட்டு இருக்கும் போதே பாய்ஸ் நம்பர் மூக்கு பொடி மாதிரி ஏதோ ஒரு பொடி எடுத்து கையில வச்சுன்னு காளி சூலி ஹோலி அப்படின்ற மாதிரி அவரு பாய்சனஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பஞ்ச் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து ஒரு பாய்சன் அட்டாக் பண்றாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பியர்லெஸ் நைன் ஸ்வாட் தேர்ட் ஃபார்ம் யோ கேவா எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் கீ டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இவனோட கீயை இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு அட்டாக் ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல இந்த மொத்த பாய்சனுமே வெளியே போயிடுது. ஆனா ஹீரோ ரிலீஸ் பண்ண அந்த கீயை ஹீரோயினால ஃபேஸ் பண்ண முடியல. இவன் இப்படி அதை பிளாக் பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த கீ அட்டாக் பண்ணிட்டு அவன் நின்னுட்டு இருக்கான். பாய்சன் நம்பரும் அவனை இன்னைக்கு என் கையில நீ சத்தடா அப்படின்ட்டு தான் அவரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காரு. இவர் இப்படி நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அவர் இப்போ ஒரு பொடியை வச்சு அட்டாக் பண்ணிருப்பாருல அந்த பொடியை ஹீரோவும் பார்த்துட்டு இது சாதாரண ஒரு பொடியா அப்படின்னா இது பாய்சன் இல்லையா அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாய்சன் நம்பர் ஹீரோவை பார்த்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் பியர்லெஸ் நைன் ஸ்வாட் தானே அப்படின்ட்டு இவர் கேட்கும் போது அதை கேட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு யோ கெல்ட்டு உனக்கு எப்படியா இந்த ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி தெரியும்? இவன் இப்படி ஷாக்ல கேட்கும் போதே அவரும் ஆமா இந்த விஷயத்த நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன் இதை எப்படி என்னால என் வாழ்க்கையில மறக்க முடியும் என்ன மன்னிச்சிரு நீ எக்ஸாக்டா என்ன ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ற அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்பட்டேன் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு வா வந்து இங்க உட்காரு. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவோ எது நான் என்ன ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் இதை கேட்டு நானே சொல்லியிருப்பேன் கேட்டு இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாஸ் நம்பரும் அவனை அடிச்சு போய் சேர்ல உட்காரும் போது என்னோட முதுக அப்படின்ட்டு கேழவ மாதிரியே கத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு கேழவன் தான் கத்தனை வரும் அவரோட பேத்தியை கூப்பிட்டு லைட்டா ஒரு கப்ல டீ ஊத்தி கொடுமா கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்குது அப்படின்றாரு. இவர் கேட்ட மாதிரி அவ்வளவு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டீயை ஊத்தி குடுத்துறா. அவரும் அந்த டீயை குடிச்சுனே ஹீரோ பார்த்து யார் எதிர்பார்த்தா இந்த மாதிரி ஒரு நாள் வரும்ட்டு என் வாழ்க்கையில மறுபடியும் இந்த ஸ்வாடாட்ட பாப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. சரி சொல்லு எப்படி இந்த விஷயம் நடந்தது? ஃப்ளேமோவா கிளானோட எல்டஸ்ட் சன்னுக்கு எப்படி இந்த ஸ்வாட் டெக்னிக் தெரியும் அப்படின்ட்டு இவர் கேள்வி கேட்கும் போது ஹீரோவும் யோ கெல்ட்டே ஒரு நிமிஷம் நிறுத்து முத கேள்வியை நான் தான் கேட்கணும் நீ எப்படி இந்த ஸ்வாட் டெக்னிக்கை ரெகக்னைஸ் பண்ண அண்ட் உனக்கு எப்படி இந்த ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி தெரியும்? இவன் அப்படி கேட்ட உடனே அவரும் ஒரு ஸ்மைல போட்டு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அண்ணனும் தாத்தாவும் மீன் பிடிக்க போகும்போது நான் எப்பவுமே அவங்களதான் ஃபாலோ பண்ணி
பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம்ல எல்லாம் பாய்சன் ஆட்டுன்றது எல்லா இடத்துலயுமே பரவி இருந்தது. அண்ட் இந்த பாய்சன் ஆட்டுக்கு எல்லாம் கிங்கா இருக்கிறது என்னோட தாத்தா. அவர் இந்த முரிமுல இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா த ஹெவன்லி பாய்சன் எம்பரர். ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவரோட பிரைம்ல அவர் ஒரு அப்சல்யூட் மாஸ்டரா இருந்தாரு. அப்பதான் அவன் வந்தான், அதான் உன்னோட மாஸ்டர். இவர் இப்படி சொல்லும் போதே இப்பதான் இந்த மானுவால இந்த பியர்லெஸ் 9 ஸ்வாடோட ஒரிஜினல் யூசரே காட்டுறாங்க. அவர் பிக்சரை பார்த்தாலே தெரியும் அவரும் ஹீரோ மாதிரி ஒரு கிரேட் ஸ்வாட தான் கையில வச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவர் மாஸ்டர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு. அந்த ஃப்ரெண்டு இவர் தான். அண்ட் இதுக்கப்புறம் இவரை நம்ம ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர்னு வச்சுப்போம். ஏன்னா ஹீரோ இந்த லைஃப்ல இவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் இதுக்கப்புறம் இவர் இப்படி வந்து நின்ன உடனே எவன்லி பாய்சன் எம்பரரும் குட்டி பாய்சன் எம்பரரை பார்த்து, பேர பசங்களா நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு உடனே அவங்களும் செதறி ஓடிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. இதுல பாய்சன் எம்பரரோட அண்ணனும் டே சில்ற ஒழுங்கா ஒளிஞ்சிக்கோ, ஓகே அண்ணா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கல்லு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுல குட்டி பாய்சன் எம்பரரும் அவங்க தாத்தாவை பார்த்து, யோ தாத்தா என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் இப்படி ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போதே எவன்லி பாய்சன் எம்பரரும் அண்ட் ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டரும் மூஞ்ச மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க இப்படி பார்த்தாலே அடுத்து ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா கைஸ், ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. எவன்லி பாய்சன் எம்பரர் அட்டாக் பண்ணா ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் அதை பிளாக் பண்ணிடுறாரு. இவர் இப்படி பிளாக் பண்ணதை பார்த்துட்டு எவன்லி பாய்சன் எம்பரரும் அவர்கிட்ட இருக்கிற ஹிடன் டாகர்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. இவரோட டாகர்ஸ் என்னதான் பவர்ஃபுல்லா வந்தாலும் ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் அது எல்லாத்தையுமே அசால்ட்டாவே பிளாக் பண்ணிடுறாரு. இவர் இப்படி பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போதே எவன்லி பாய்சன் எம்பரரும் உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளுறா அப்படின்ட்டு ஒரு கைத்து சேர்த்து ஒரு வெட்டலான்ட்டு பாஞ்சா ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் அது வந்து ஈஸியாவே தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சவரும் அவனை காத்துல பறந்துட்டு இருக்கியா, இரு உன்னை காத்திலே வச்சு போடுறேன்ட்டு ஒரு போடு போட்டா அவர் அதுல இருந்து எகிரி மேல இன்னும் மேல போயிடுறாரு. போனவரும் இதுக்கு முன்னாடி பாய்சன் எம்பரர் யூஸ் பண்ணிருப்பாருல அதே மாதிரி இவரும் கையில ஒரு மூக்குப்பொடி எடுத்துட்டு பாய்சனஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பஞ்சுன்னு அட்டாக் பண்றாரு. கைஸ் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இவர் வெறும் சாதாரண பாய்சன் எம்பரர், அவரு எவன்லி பாய்சன் எம்பரர். அப்ப இந்த பாய்சன் அட்டாக் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்கியே ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் ஹீரோ மாதிரியே பியர்லெஸ் 9 ஸ்வாட் கீ டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு வந்து அந்த பாய்சன் அட்டாக்கை ஈஸியாவே கேன்சல் பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு எவன்லி பாய்சன் எம்பரருக்கு சரியான ஷாக்கு. என்னடா நம்ம பவர்ஃபுல்லான அட்டாக்கை இவன் ஈஸியாவே கேன்சல் பண்ணிட்டான்ட்டு இவர் இப்படி ஷாக்ல இருக்கும்போது ஹீரோவோட ரெண்டாவது மாஸ்டர் பொடி போட்டா மட்டும் உன்னை விட்டுருவனா அவனை செத்தலாம் அப்படின்ட்டு அவர் அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட சண்டை அந்த இடத்துல பயங்கர ஃபியர்ஸா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு குட்டி பாய்சன் எம்பரரும் அன்னைக்கு அங்க நடந்த அந்த சண்டை என் வாழ்க்கையில அந்த சண்டையை என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு என் இடத்துல நீ அங்க இருந்திருந்தாலும் நீயும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்ப. இவர் இதை சொல்லும் போதே ஹீரோட மாஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாருல பியர்லெஸ் 9 ஸ்வாட்னு. அதை கேட்டு குட்டி பாய்சன் எம்பரரும் இது பியர்லெஸ் 9 ஸ்வாடா அப்படின்ட்டு ஒரு ஷாக்ல அந்த சண்டையை பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நடந்த சண்டை அப்போ என்கிட்ட இருக்கிற ஃபுல் பவரை வச்சு என்னோட தாத்தாக்கு என்னால சியர் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. ஆனா அந்த டைம்ல இந்த மொத்த உரிமையுமே என்னோட தாத்தாவை ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தரை உன்னோட மாஸ்டர் வெறும் சாதாரண 9 ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு ரொம்ப ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டான். அண்ட் உன்னோட மாஸ்டர் என்னோட தாத்தாவை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். நான் அப்ப சின்ன பையனா இருந்ததுனால என்னால அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரே வார்த்தை தி பியர்லெஸ் 9 ஸ்வாட். இவர் இப்படி இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிக்கும் போதே அவரும் ஹீரோ பார்த்துட்டு அந்த பியர்லெஸ் 9 ஸ்வாட் அது என்ன உன்னோட மாஸ்டரோட பேரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது அந்த ஸ்வாட் டெக்னிக்கோட பேரு. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவரும் ஓஹோ ஐ சி, இப்பதான் புரியுது எதுக்கு அந்த ஸ்வாட் டெக்னிக்கு அவன் பியர்லெஸ் 9 ஸ்வாட்னு பேர் வச்சிருக்கான்ட்டு. இன்ட்ரெஸ்டிங். இவர் வந்து சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அப்படின்னா நீ அந்த ஆளோட டிசைபிளா பாய்சன் எம்பரர் இப்படி கேட்ட உடனே ஹீரோவோ எது டிசைபிளா, வெல் அந்த ஆள் ஒன்னும் என்னோட அபிஷியலான மாஸ்டர் கிடையாது, பட் இப்ப நான் அந்த ஆளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கண்டினியூ பண்றதுனால டெக்னிக்கலா அந்த ஆளு என்னோட மாஸ்டர் தான். ஹீரோ அப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரரும் ஹீரோ பார்த்து எது இப்பயா அப்படின்னா இதுக்கு முன்னாடி உனக்கு வேற எதனா ஒரு மாஸ்டர் இருந்திருக்காரா. இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோவும் இங்க பாரு கேள்ட்டு அதெல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம், அதெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒரு நாள் இந்த ஸ்வாட் டெக்னிக்கோட லீஜ்மெட்டான ஹையர் வந்தானா நான் கண்டிப்பா அவனுக்கு இந்த ஸ்வாட் டெக்னிக்கை சொல்லி தருவேன். ஹீரோ அப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரரும் ஓஹோ அப்படியா சரி சரி எனக்கு புரிஞ்சிச்சு, அப்புறம் உன்னை அட்டாக் பண்ணதுக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ இந்த ஆளுக்கு இந்த பியர்லெஸ் 9 ஸ்வாட பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரி இந்த ஆளு கிட்ட கேட்டே பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ பாய்சன் எம்பரரை பார்த்து பராப்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்வாட்லெஸ் மார்க்க பத்தி எதனா தெரியுமா. ஹீரோ அப்படி கேட்டோனே ஹீரோ இன்னைக்கு ஒரு ஷாக்கு, இது ஸ்வாட்லெஸ் மார்க்கா அப்படின்ட்டு இவ ஷாக்ல இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் எது ஸ்வாட்லெஸ் மார்க்கா, நீ சொல்றது எந்த ஒரு ஸ்வாடுமே இல்லாம அந்த இடத்துல ஸ்வாட் ட்ரேஸ் உருவாக்குறது அதுதான் நான் சொல்றேன். வெல் இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. நண்பர்களே இந்த ஆளு தெரியலன்னு சொல்றான், ஆனா அவன் பேர் தீனானா அந்த பேரை கேட்டு ஷாக் ஆவறா. இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி இப்போதைக்கு நம்ம அதை பத்தி எதுவும் கண்டுக்க தேவையில்ல, நம்ம அதை போக பாத்துக்கலாம். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோ சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது, எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சில வேலை எல்லாம் இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்க இந்த இடத்துல பார்த்து ரெஸ்ட் எடுத்து பொறுமையா வீடு போய் சேருங்க அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இவன் இப்படி கிளம்பும் போதே பாய்சன் எம்பரரும் வெயிட் பண்ணு, இதுக்கு முன்னாடி நான் எதுக்கு டெய்லி
டெய்லியும் இந்த இடத்துக்கு வரேன் தானே நீ கேட்ட. சரி ஓகே, நான் அதுக்கு ஆனஸ்டாவே பதில் சொல்றேன். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் அந்த விஷயத்த சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி நின்னு கேட்டுட்டு இருக்கான். பாய்சன் எம்பரர் ஹீரோவை பார்த்து என்னோட பேத்திய பத்தி நீ என்ன நினைக்கிற? இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நினைக்கிறேன்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. இவர் இப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரர் ஹீரோவை பார்த்துட்டு ஓஹோ புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி நடிக்கிறியா, சரி ஓகே நான் ஓப்பனாவே கேக்குறேன், என்னோட பேத்திய உன்னோட ஒய்ஃபா நீ ஏத்துக்கிறியா, என்னோட பேத்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவர் இப்படி கேட்ட உடனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இவன் இப்படி ஷாக்ல இருக்கும்போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனே தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். கரெக்டா?